ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். சூழ்நிலைமைகள் எதிராய் நின்று கொண்டிருப்பது உண்மைதான். ஆனாலும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரின் பாதுகாப்பை அனுபவிப்பதற்கும் கர்த்தரின் வழிநடத்துதலை புரிந்து கொள்வதற்கும் தடை ஏதும் இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் செட்டையின் நிழலிலே மறைத்து ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். சில நெருக்கங்கள், சில ஏமாற்றங்கள் நம் வாழ்வை தொடர்ந்தாலும் எப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன் சகலவற்றையும் நமக்கு நன்மையாக முடிய செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் அவர் வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தியமானது நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது, உருமாற்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம்தான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம், நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைகளுக்கு வெளிச்சம். ஆம், அது மட்டுமல்ல, அந்த வசனமே நம்மை அவருடையவர்களாய் மாற்றுகிறது, அவர் ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே வசனத்தை போதிக்கும் பொழுது திறந்த இருதயத்தோடு கூட மிக கவனமாய் வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்ப அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வசனத்தை உங்கள் நடுவிலே போதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்விலே நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு வசனத்துக்குள்ளாக உங்களை வழிநடத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனமானது 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில முகவுரையாக நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அதிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவதை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விளைகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வாசிக்க கேட்கலாமா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்திலே
அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை திருச்சபைக்கு தெளிவுபடுத்துகிறார். அது என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆகையால் நாம் எதை செய்தாலும், நாம் செய்கிற எல்லாவற்றிலையும் தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும், நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாய் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனையாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நடைபெற்று வருகிற நிகழ்வுகளை கருத்தாய் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று புலப்படுகிறது: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதை நாம் திரும்ப திரும்ப அறிந்து கொண்டிருந்தாலும் அநேகர் அதை குறித்த ஜாக்கிரதை அற்றவர்களாய், நிர்விசாரத்தோடு இப்படித்தான் இருக்கும், பார்த்து கொள்ளலாம், வருகை வரும்போது கவனித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அலட்சிய மனப்பான்மையோடு கூட இன்று தங்கள் வாழ்க்கையை நிர்விசாரமாய் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனங்கள் சொல்லுகிறது முடிவு சமீபமாயிற்று. ஆனபடியினாலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த குறுகிய காலத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழுங்கள். உங்கள் அசைவுகள், உங்கள் செயல்பாடுகள், உங்கள் நடக்கைகள், உங்கள் கிரியைகள், உங்களுடைய அத்தனை காரியங்களிலும், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் ஆண்டவர் நாமம் மகிமைப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்வீர்களேயானால், என் ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே அவரோடு கூட நாமும் மகிமை அடைய முடியும் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்று அநேகர் தங்களுடைய சுய மகிமைக்காக, சுய பேர் பிரஸ்தாபத்திற்காக, சுயத்தை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. நாம் எதை செய்தாலும் அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாடுகளின் வாயிலாக கர்த்தரின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாய் கர்த்தர் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய செய்தி அதுதான். நம்முடைய வாழ்வின் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதம் கற்றுத் தருகிற ஒரு அருமையான சத்தியமாய் காணப்படுகிறது. உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் செயல்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதா, இல்லது சுயத்தை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா? சுயத்தை பிரபலப்படுத்த, பிரஸ்தாபப்படுத்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை உணர்வதற்குத்தான் இந்த செய்தியை பரிசுத்த ஆண்டவர் நமக்கு இப்பொழுது அனுப்பி தந்திருக்கிறார். காரணம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இருக்கிற கொஞ்ச காலத்திலே கர்த்தரின் நாம மகிமைப்படும்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்லதொரு தீர்மானம் இன்றி எடுக்க வேண்டும். சரியையா? எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்துவது? எவற்றின் மூலமா நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வேதம் கற்றுத்தருகிற காரியங்கள் தான் என்ன? அதை நான் புரிந்து கொண்டால் என்னுடைய காரியங்கள் மூலம் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அல்லவா? நீங்கள் அதை தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீர்களேயானால், என்னிடத்தில் கேட்பீர்களேயானால், வேத வசனத்தின்
அஸ்திபாரத்திலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கான வழிகளை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். போதும், என்னை மகிமைப்படுத்துகிறான். என்ன ஒரு அருமையான வார்த்தை! எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? இந்த வசனம் மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாருங்கள், எப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதுதான் வேதத்தின் அருமையான சத்தியமாய் காணப்படுகிறது. மகிழ்ச்சியான வேளையில் மட்டும்தானா? இல்லை, துக்கத்தின் நடுவிலும், இழப்புகளின் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும், நஷ்டத்தின் நடுவிலும் கர்த்தரை துதிக்க பழகுகிறது தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனுடைய முதலாவது அடையாளமாய் காணப்படுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய். எந்த நிலையிலும், எந்த கடினமான நேரத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சங்கீதங்களிலே நாம் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 34வது சங்கீதம் 1 முதல் 3 முடியுள்ள வசனங்களை பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை என்ன செய்வோமாக? உயர்த்துவோமாக. எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்பது நிமித்தமாக. எப்பொழுதும் இந்த மனிதன் எந்த நிலையாகட்டுமே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதிக்க பழகிவிட்டபடியினால் அவன் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். நம்முடைய உதட்டின் மூலமாக, நம்முடைய ஸ்தோத்திர பலியின் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் அதனுடைய 30வது வசனத்தை பார்க்கலாமா? 69-30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நன்றாய் கவனியுங்கள். அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். 86ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அப்படியானால் எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்விலே யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். இந்த அநேகர் கடினமான சூழ்நிலை வந்தவுடனே முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அதை தேவன் துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இந்த நேரத்துல கூட சில கடினமான சூழ்நிலைகளின் நடுவில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அந்த கடினமான சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது கர்த்தரை துதித்து பாருங்கள். இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாருங்கள். தேவன் அதன் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார்.
பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு பாடல் இப்படியாய் சொல்லுகிற, துதிப்பேன் உம்மை துதிப்பேன், துதியும் புகழும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே என்று சொல்லி அந்த மனிதன் கர்த்தரை துதிப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ, சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சேர்ந்து பாடுவோம். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. அமர்வு தெய்வ பிள்ளைகளை, சோதனையாகட்டும் வேதனையாகட்டும் மகிழ்ச்சியான நேரமாகட்டும் துக்கமான நேரமாகட்டும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. ஏனென்றால் அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. அவரை எப்பொழுதும் துதிப்பதின் மூலமா நம்முடைய வாழ்வில அவரை மகிமைப்படுத்த முடியும். இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்துவது எதன் மூலமா? 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இந்த வசனத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்ய வேண்டுமாம்? மகிமைப்படுத்த வேண்டுமாம். சுருக்கமான சொல்லுவேனே, ஆனா நம்முடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஏதுவாய் பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். முந்தைய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவம். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கிரயம் செலுத்தி வாங்கிவிட்டார். நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல, அது கிறிஸ்துவின் உடையது அல்லவோ. நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் பரிபாலிக்க வேண்டும், அதை உபயோகப்படுத்த வேண்டும். சுருக்கமாய் சொல்வேனே, ஆனா இந்த சரீரம் பரிசுத்தம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். அசுத்தமான தேவன் விரும்பாத எந்த ஒரு பாவ செயலுக்கும்
இந்த சரீரத்தை நாம் உட்படுத்த கூடாது. இந்த சரீரத்திலே பாவத்தை செய்வதற்கு நாம் பயன்படுத்துவதின் மூலமா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் அல்லவோ? இந்த செய்தியை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க சரீரத்தின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படுகிறதா? அது கிரியையா இருக்கட்டும், அலங்காரமா கூட இருக்கட்டுமே, தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகத்தானா உங்கள் அலங்கரிப்புகள் இருக்கிறது? தேவன் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகத்தானா உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை காணப்படுகிறது? உங்கள் சரீரத்தின் அவயவங்களை கிறிஸ்துவின் அவயவங்கள் என்கிற உணர்வோடு, கிறிஸ்து கிரயம் செலுத்தி வாங்கிவிட்ட அவயவம் என்கிற புரிதலோடு இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்வதின் மூலமா ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு தேவ பிள்ளை சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாக்கிறாங்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவத்துக்கு உடன்படும் பொழுது தேவநாமோ நம்ம மூலமா தூஷிக்கப்படுகிறது அல்லவோ? இந்த சரீரத்தை பயன்படுத்துவதாகட்டும், இந்த சரீரத்தை அலங்கரிப்பதாகட்டும், இந்த சரீரத்திற்கு வஸ்திரத்தை உடுத்துவதாகட்டும், இன்னும் பல்வேறு வித அலங்காரங்களை செய்வதாகட்டும், அதன் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரா இல்லது உங்கள் சுயத்தை வெளிப்படுத்துகிறீர்களா? சுய அலங்கரிப்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் முயற்சித்தால் அங்கே தேவ நாம மகிமைப்படாது என்று அநேக தங்கள் சரீரத்தை இந்த உலக மக்கள் காண வேண்டும் என்பதற்காக அலங்கரிக்கிறார்கள். அங்கே சரீரம் இயேசுவினுடையதல்லவோ? சரீரத்தின் மூலம் இயேசு வெளிப்பட வேண்டுமே. என்னுடைய சரீரத்தை பார்க்கிறவர்கள் என்னில் இயேசுவை காணக்கூடிய அளவுக்கு என்னுடைய சரீரம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டுமே. என்றைக்காகிலும் அவனமான உணர்வோடு கூட நீங்கள் சரீரத்தை பரிசுத்தத்தோடு கூட பாதுகாத்து வருகிறீர்களா? பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் மூலமா சரீரத்திலே தேவ நாம மகிமைப்படக்கூடிய ஜீவியம் செய்கிறீர்களா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும். பாருங்க, இந்த மனிதனுடைய வாஞ்சையை பாருங்க. கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். இந்த வாஞ்சை, அந்த வாஞ்சையினாலே அந்த சரீரத்தின் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அந்த சரீரத்திலே வீண் அலங்காரங்களுக்கு இடம் கொடாதபடி, உலக வேஷம் தெரியாதபடி, இந்த மனிதர்களை போல அவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணாதபடிக்கு, இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு சரீரத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அல்லவோ? உங்கள் வாஞ்சை எப்படி எங்கே இருக்கிறது? உங்கள் வாஞ்சை எத்தன்மையதாய் இருக்கிறது? என்னுடைய சரீரத்தின் மூலம், என்னுடைய சரீரத்தில் உள்ள அவயவத்தின் மூலம் தேவநாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். என்னுடைய சரீரத்தின் மூலம் தேவ சித்தம் மட்டுமே, தேவ சாயல் மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். என ஒரு அருமையான ஆலோசனை. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை
பேணாமல் இருந்து, அதாவது நம்முடைய சரீரத்தின் அலங்காரங்கள், சரீரத்திலே நாம் செய்கிற சில செயல்பாடுகள் மற்றவர்கள் நம்மை இச்சிக்கத்தக்கதாய் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அலங்கரிப்புகளை என் ஆண்டவர் அருவருக்கிறார். அவருடைய சரீரம் ஐயா நம்முடைய சரீரம். அவருக்கு சொந்தமான இந்த சரீரத்தை மற்றவர்கள் இச்சிக்க தகுந்த விதத்திலே உடை உடுத்தவோ மற்றும் பலவித அலங்கரிப்புகளை செய்வதோ வேதம் வெறுத்து விடுகிறது. மாறாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சரீரத்திலே தரித்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் சரீரத்தை பார்ப்பவர்கள் உங்கள் சரீரத்திலே இயேசுவின் சாயலை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பரிசுத்தத்தை உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அமர்மையானவர்களே, முதலாவது என் ஆண்டவரை உதடுகளை திறந்து ஸ்தோத்தரிப்பதின் மூலமா, எல்லா நிலையிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதின் மூலமா மகிமைப்படுத்தலாம். இரண்டாவதாக நம்முடைய சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதின் மூலமா, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதின் மூலமாய், பாவத்தை உதறி தள்ளி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதின் மூலமா நம்முடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கு மட்டுமே பயன்படுத்துவதின் மூலமா தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியுமாம். அதே வசனத்தை நாம் தெளிவாய் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துகிறீர்களா? உங்கள் சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகத்தானா பயன்பட்டு கொண்டிருக்கிறது? மூன்றாவதாக, தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, எதன் மூலம் பிதா மகிமைப்படுவாரா? நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதின் மூலமாக. என்ன ஒரு நல்ல ஆலோசனை! எந்த ஒரு மனிதன் கனி கொடுக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்வின் மூலம் கர்த்தரை, பிதாவை மகிமைப்படுத்துகிறான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் மூலமா பிதாவின் நாம மகிமைப்பட வேண்டுமா? அப்படியானால் கனி நிறைந்த வாழ்வு வாழ்ந்து விடுங்கள். எப்படி ஐயா நான் கனி கொடுக்கிறவனாய் மாற முடியும்? நான் ஆண்டவர் விரும்புகிற ஆவியின் கனி நிறைந்த அன்பினால் நிரப்பப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 1 முதல் 5 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் தெளிவுபடுத்த முடியும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், அதிக கனி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறாராம்.
எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? அவர் சொன்ன உபதேசத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த வசனமாகிய உபதேசமானது நம்முடைய குறைவுகளை களைந்து நம்மை சுத்தமாக்குகிறது. அப்படியானால் நாம் கனி கொடுப்பதற்கு நாம் தேவ வசனத்தை கவனிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தினால் நம்முடைய குறைவுகள் நீங்கி சுத்தமாகிறவர்களாய் மாறும் பொழுது நாம் கனி நிறைந்தவர்களாய் மாறுகிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நன்றாக கவனியுங்கள், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் போதும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நாம் பிதாவை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோமாம். அன்புக்குரியவர்களை, கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும் உபதேசத்தினால். கனி கொடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரில் என்ன செய்திருக்க வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டுமாம். கர்த்தரில் நிலைத்திருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் நடந்தபடியே, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தானும் நடக்க வேண்டும். என்ன ஒரு அற்புதமான ஆலோசனை! அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருப்பானா? இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும். இயேசு என்றாலே அன்பு தானங்க. அன்பு நிறைந்த ஒரு ஜீவியம் எந்த மனிதனுக்குள்ளே இருக்கும் தெரியுமா? இயேசுவின் அடிச்சுவடுகளில் வழி நடக்கிற ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அன்பு தாராளமாய் பெருக்கெடுத்து ஓடுவதை நாம் பார்க்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையிடத்திலும் அன்பை தான் எதிர்பார்க்கிறது. அன்பு என்கிற கனியிலே தான் நாம கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 1ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவோ? 1ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தோடு இணைக்கப்பட்டவன், வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற மனிதனின் வாழ்விலே வெளிப்படுவதுதான் ஆவியின் கனிகள். கிறிஸ்து விரும்புகிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கனி நிறைந்த ஜீவியம் செய்வதின் மூலமா, அன்புள்ள வாழ்க்கை வாழ்வதின் மூலமா தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். 3 காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்துவதினால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 2வதாக, ஆண்டவர் கிரயமாய் வாங்கி இருக்கிற நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதின் மூலமா பாவத்துக்கு உடன்படாதபடி பரிசுத்தத்தை நம்முடைய ஜீவியத்திலே வாழ்வதின் வாயிலாக தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். 3வதாக, தேவன் விரும்புகிற கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதின் மூலமா, பைபிள் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு என்று தொடங்குகிறது. அன்பிற்குள் அடங்கி இருக்கிற அத்தனை அனுபவங்களையும் இந்த உலக வாழ்விலே நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த சமுதாயத்திலே வெளிப்படுத்துவதின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அன்பானவர்களே,
நீங்கள் கனி கொடுக்கிறதின் மூலமா கர்த்தரின் நாம மகிமைப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கை கனி நிறைந்தது தானா? சற்று சிந்தித்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடி கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தேவன் விரும்பாத கிரியைகளை அழித்து போட்டு தேவன் விரும்புகிற நற்கனிகளை இந்த உலகத்துக்கு கொடுப்பதின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடுங்கள். நான்காவதாக சொல்ல விரும்புகிற காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிப்பதின் மூலம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்விதமாய். இந்த முந்தைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எல்லாருக்கும் தெரியும் அல்லவோ? அத உங்களுடைய துர்க்கிரியைகளின் மூலமா மூடி வைத்துறாதுங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 15வது வசனத்தை பாருங்க. அங்கே விளக்கை கொளுத்தி, அதாவது பிரகாசிக்க வேண்டியவங்க கிரியைகளின் மூலமா இந்த உலகத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய நீங்க உங்களுடைய துர்க்கிரியைகளின் நிமித்தமா அந்த வெளிச்சத்தை மூடி வைத்து விடாதிருங்க. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமாம். அதனால அப்படியே சொல்லிட்டு தொடர்கிறது, ஆகையால் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. பாருங்க, இந்த இடத்துல வெளிச்சம் எதை குறிப்பிடுகிறது தெரியுமா? நம்முடைய நற்கிரியைகள் செய்வதின் மூலமா நாம் தேவனை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று ஆண்டவரை விசுவாசிக்கிற அநேகரிடத்திலே கிரியைகளை பார்க்க முடியவில்லை. இந்த இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது கிரியைகளின் மூலமா தான் தன்னை வெளிப்படுத்தினார் அல்லவோ? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கிரியைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். என்ன கிரியைகள்? நற்கிரியைகள் மூலமா கர்த்தர் நாமம் மகிமைப்படுமாம். இன்னும் ஒரு வசனத்தை இதற்கு ஆதாரமாய் சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, இயேசுவின் வருகையின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். புறஜாதி ஜனங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் உங்களை தவறா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்குள்ளால நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுவீர்களேயானா அவர்கள் உங்கள் நிமித்தம் தேவனை
மகிமைப்படுத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்கென்றே கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று எபேசியர் 2 அதிகாரம் 10 சொல்லுகிறது. இந்த உலகத்துல வாழ்கிற இயேசுவின் பிள்ளைகளாகி நாம் நற்கிரியைகளை செய்யணும், கரத்தை நீட்டணும், மற்றவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும். நம்மால முடிந்த அளவுல இந்த சமுதாயத்துல நற்கிரியைகளின் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெறும் பேச்சில் அல்ல, அதை கிரியைகளின் மூலமா காட்டுவோம். நம்மால முடிந்த அளவுல தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம். தேவை உள்ள இந்த தேசத்துக்கு இயேசுவின் அன்பை எடுத்து செல்லுவோம். கிரியைகள் தான் முக்கியங்க. கிரியைகளின் மூலமா கர்த்தரை மகிமைப்படுத்தி விடுவோமா? இன்று அநேகர் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் கிரியைகளோ அதற்கு மாறானதாய், எதிரடையானதாய் காணப்படுகிறதே. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நற்கிரியை நிறைந்தவர்களாகத்தானா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நற்கிரியைகளின் மூலமா கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுங்களையா. அதற்கென்றே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 பாருங்க. ஸ்திரீகள் கூட பாருங்க, வாசிக்கலாமா? தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே ஆமென். வாசிப்போம். நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியை என்பது ஆவிக்குரிய ஒரு அலங்காரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் அலங்காரமான நற்கிரியைகளை உடையவர்களாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அது ஸ்திரீகளாய் இருக்கட்டுமே, அது புருஷர்களாய் இருக்கட்டுமே, இந்த அலங்கரிப்பு நமக்கு மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் 4வதாக நற்கிரியைகளின் மூலமா, நற்கிரியைகள் செய்வதின் மூலமா நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபத்திலே கர்த்தரின் பாதத்தை பிடித்துக் கொள்ள போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 12 முதல் 16 முடிய உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அங்கே நிறுத்திக் கொள்வோம். உங்களாலே என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார்களா? நீங்க சோர்ந்து போகாதுங்க. இதன் மூலமா யார் நாம மகிமைப்படுகிறது தெரியுமா? கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது. இந்த அநேக இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கும் போது அதை உதறி விடுகிறார்கள். நானெல்லாம் பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இயேசுவை தேடினா பாடுகளா என்று சொல்லுகிற தவறான ஒரு ஆலோசனைக்கு இடம் கொடுத்து பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்த அநேகர் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவருக்காய் வாழும் பொழுது பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் சகஜம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்தவனாய் வாழ்வதினால் பாடுகளையும் நிந்தனைகளையும்
அவமானத்தையும் ஒரு மனிதன் அனுபவிப்பதின் மூலமாக அவன் கர்த்தரை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 16வது வசனத்தை நாம் வாசிப்போமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த அதிநிமித்தம் அவன் தேவனை என்ன செய்ய வேண்டுமாம்? மகிமைப்படுத்த வேண்டுமாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசுவின் வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவது நிமித்தம், சத்தியத்தை விட்டே கொடுக்க மாட்டேன் என்று உபதேச கலப்படங்களுக்கு இடம் கொடாதபடி வசனத்தின் வழியிலே வாழ்வதற்காய் தீவிரமாய் நிற்கிற உங்களுக்கு இந்த உலகம் பல வேதனைகளையும் பல பாடுகளையும் பல நிந்தனைகளையும் அவமானங்களையும் அனுமதிக்கத்தான் செய்யும். அதன் நடுவுல இயேசு போதுமே என்று சொல்லி இயேசுவை உறுதியாய் பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் உங்கள் ஜீவியத்தின் மூலம் ஆண்டவரின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களோ பாடுகளை அனுபவிப்பதற்கு மனதற்றவர்களாய் இயேசுவை மறுதலிப்பதற்கும் ஆயத்தமாகி விட்டார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னதான் பாடுகள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு தீர்மானம் எடுத்து அதிலே உறுதியாய் நிற்கிறவர்களை கர்த்தர் சந்தோஷத்தோடு பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே பாடுகளை சகிப்போமேயானால் வரும் நாட்களிலே ஆண்டவருடைய ஆளுகையிலே ஆளுகை செய்ய போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், வசனத்தின்படி வாழ்வது நிமித்தம் பல பாடுகளையும் நிந்தனைகளையும் நெருக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கீர்களா? சொந்து போகாதுங்க. உங்கள் மூலம் தேவ நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார். இதற்குரிய பலன் வருகையிலே வரும் நாட்களிலே நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை பாடுகளுக்கு உட்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு தேசத்தின் நடுவில் செய்ய போகிறார். ஆக பாடுகளி நடுவிலே பரிசுத்தரை உறுதியாய் பின்பற்றி பரிசுத்தரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாய் நாம் பாக்கியவான்களாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடைசியாய் அருமையாய் பக்தன் இப்படியாய் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின பொதுவான நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிப்போமா? ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரே வாஞ்சதான், உங்க மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
அதற்கு ஊழியர்கள் ஆகிய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். இன்றைய தினத்திலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஜெபமும் அதுவே தான். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மூலம் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய கிரியைகளிலே கனி கொடுப்பதின் மூலமாய், கிரியைகளின் மூலமாய், நடக்கையின் மூலமாய், பரிசுத்தத்தின் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாட்கள் சமீபமாயிற்றுங்க. இனி கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இன்னும் உலக மகிமைக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக நாம் வாழுவோமேயானால் வருகையிலே கைவிடப்பட்டு விடுவோமே. உணர்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரே, என் மூலமா உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன். இந்த நாளிலிருந்து என்னுடைய செயல்கள் மூலமா, என்னுடைய கிரியைகள் மூலமா, என்னுடைய அவயவங்கள் மூலமா, என்னுடைய காரியங்கள் மூலமா உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே இந்த நேரத்திலே உங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பீர்களேயானால் நிச்சயம் பரிசுத்த தேவன் உங்களில் பிரியப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக உங்களை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தீர்மானம் எடுப்போமா? அதை நிறைவேற்றுவோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே நம் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே அப்படியே முழங்காலை முடக்கி அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து, தகப்பனே, எங்க மூலமா தேவனே உம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும் அப்பா. என் விருப்பம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன், நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் பரிசுத்தரே உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அப்படியே உடைய கரங்களை தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்கள் சரீர அவயவங்களை தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து, என்னுடைய சிரசிலிருந்து பாதம் வரை என்னுடைய அவயவங்கள் மூலம், என்னுடைய கிரியைகள் மூலம், என்னுடைய நடக்கைகள் மூலம் ஆண்டவரே, நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவில் வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்கிறேன். கிருபை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால என்னை நிலைநிறுத்தும். இன்று முதல் என் மூலமா உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பலமாய் நிரப்பிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். ஒருவேளை வீடுகளில் இருக்கிறீங்களா? குடும்பமா கரங்களை கோர்த்து, ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் மூலம் உம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும். என் லைஃப் மூலமா, என் செயல்கள் மூலமா உம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ ஆவியானவர் உங்களை அப்படியே வழி நடத்துவதை நான் உணர்கிறேன். நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில கிருபாசன தண்டையில வந்தவர்களாய் உம்மை ஆராதிப்பதற்கும், உம்முடைய ஆலோசனைகளை காதுகளிலே கேட்பதற்கும், அதை இருதயத்திலே உணர்வதற்கும்
ஆவியிலே ஒரு தீர்மானம் எடுப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே இந்த மக்களை வழிநடத்தி நம்மைக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு பாக்கியம் தந்தீரே. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். ஆனா ஜீவனுள்ள நாங்களோ உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நீ தந்த கிருபையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நானும் என் குடும்பமும் வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமா வழிநடத்துவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை என் தேவனாகிய கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. போக்குவரத்து பிரயாணங்களில உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம்தான் எங்கள் தேசத்திலே மாறுதல்களை உண்டு பண்ண முடியும். ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்லப்பா, எங்கள் தேசத்தில் உள்ள அத்தனை நபர்களும் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, பலவீனமானவர்கள், வியாதிப்பட்டவர்கள், மருத்துவமனையில இருப்பவர்கள், பிரச்சனையில சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி உம்முடைய திருக்கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும் ஐயா. எங்களோடு கூட இருப்பவரும் உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை வாழ வழிநடத்துகிறவருமான இயேசுவின் இணையற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.